வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 2024 நடந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அது அவார்ட்ஸ் வந்து ஆஸ்கார் விருதுகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த படத்திற்கு, யாருக்கு, எந்த இயக்குனருக்கு, எந்த நடிகருக்கு கொடுத்துருக்காங்க இந்த இதில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டான டாபிக். இதுலேருந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும். எதுனா இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது. இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஆஸ்கார் விருதுகளில் இந்த டாப்பிக்லேருந்து எதனா ஒரு கொஷின் வரும். அதனால் இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணாதீங்க, படிச்சுக்கோங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதாவது ஆஸ்கார் விருதுகளை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்க்கலாமா? சிறந்த திரைப்படம் எதுனா ஒப்பன்ஹைமர். இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவி. சிறந்த இயக்குனர் யாருன்னா அதே படம் ஒப்பன்ஹைமருக்கோட டைரக்டர் கிறிஸ்டோஃபர் லோனன் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகர் அதே படமான ஒப்பன்ஹைமர் படமான நடிகரான கிலியன் மர்ஃபி அவருக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன். இது வந்து புவர் திங்ஸ் என்ற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த குணச்சித்திர நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர். எந்த படத்துக்குன்னா ஒப்பன்ஹைமர். அதாவது ஒப்பன்ஹைமர் படத்துலேருந்து நிறைய பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதில் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது கூட ராபர்ட் டவுனி ஜூனியர் வாங்கியிருக்காரு. சிறந்த குணச்சித்திர நடிகை டேவின் ஜாய் ரான்டோல்ஃப். எந்த படத்துக்குன்னா தி வேர்ல்ட் ஓவர்ஸ் இந்த படத்துக்கு தான் சிறந்த குணச்சித்திர நடிகை விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவு விருது யார் வாங்கினதுன்னா ஹொய்ட் வான் ஹொய்டெமா. எந்த படத்துக்குன்னா ஒப்பன்ஹைமர். சிறந்த படத்தொகுப்புக்கான விருது எதுனா யார் வாங்கினதுன்னா ஜெனிஃபர் லேம். எந்த படத்துக்கு? ஒப்பன்ஹைமர். சிறந்த பின்னணி இசைக்கான விருது யார் வாங்கினதுன்னா லூட்விக் கோரன்சன். அதுவும் ஒப்பன்ஹைமர் படத்துக்கு தான். சிறந்த விஷுவல் எஃபெக்ட்கான விருது யார் வாங்கினதுன்னா எந்த படம்? அதாவது சிறந்த விஷுவல் எஃபெக்ட் எந்த படம் வாங்கிச்சுன்னா காட்ஜில்லா -1. இது எல்லாமே ஹாலிவுட் படம் தான். சிறந்த தயாரிப்பு மற்றும் கலை வடிவமைப்பு. அதாவது சிறந்த தயாரிப்புனா இயக்குநர்கள் யாருன்னா ஜேம்ஸ் ஃப்ரைஸ், ஷேஷ்னா ஜித் மற்றும் ஜிஷா மிஷாலிக். இவங்க தான் வாங்கியிருக்காங்க. எந்த படத்துக்குனா புவர் திங்ஸ். சிறந்த ஆடை வடிவமைப்பு அதாவது ட்ரெஸ் கோடு இது எல்லாமே பார்க்குறது வந்து அவங்க தான். யார் வாங்கினதுன்னா ஹோலி வாடிங்டன். அது எந்த படத்துக்கு? புவர் திங்ஸ். அடுத்து சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம். சிறந்த ஒப்பனை சிகை அலங்காரம்னா ஒரு மேக்கப் பண்ணுறது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அந்த இது எல்லாமே பார்க்குறது அவங்க தான். அது எந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா புவர் திங்ஸ் படத்துக்கு தான். யாருன்னா நாடியா டேசி, மார்க்கூலியர் மற்றும் ஜோஸ் வெஸ்டான். சிறந்த அசல் கதைக்கு ஆஸ்கார் அவார்டு விருது வாங்கினவங்க யாருன்னா அனாடமி ஆஃப் இன்ஃபால் இந்த படம் தான். இந்த கதை தான் சிறந்த அசல் கதைக்கான விருது வாங்கினது. சிறந்த தழுவல் திரைக்கதை எந்த படம் வாங்கிச்சுன்னா அமெரிக்கன் ஃபிக்ஷன். யார் டேரக்டர்னா கார்ட் ஜெபர்சன் தான் டேரக்டர். அடுத்து சிறந்த சர்வதேச திரைப்படம் எது வாங்குச்சுன்னா தி ஷோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரிட்டன். அடுத்து சிறந்த ஒளித்தொகுப்புக்கான விருது வந்து தி ஷோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் உள்ள யார் வாங்கியிருக்காங்கன்னா டான் வில்லர்ஸ் மற்றும் ஜானி ஃபர்ன் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து சிறந்த பாடலுக்கான விருது வந்து வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் இந்த பாடல் தான் வாங்கிச்சு. இது வந்து பார்பி திரைப்படத்துக்காக பில்லி எல்லிஸ் மற்றும் ஃபினியாஸ் ஓகானல் இசையமைத்தது. இவங்க தான் இசையமைச்சாங்க அந்த படத்துக்கு. யாருன்னா பார்பி திரைப்படத்துக்காக பில்லி எல்லிஸ் மற்றும் ஃபினியாஸ் ஓகானல் இவங்க 2 பேர் தான் இசையமைக்கிறது. அடுத்து சிறந்த ஆவண திரைப்படம். இந்த சிறந்த ஆவண திரைப்படத்துக்கான விருது வந்து எந்த படம் வாங்கிச்சுன்னா 20 Days in Mariupol. அதாவது 20 Days in Mariupol அந்த படம் தான் வாங்கிச்சு. அடுத்து சிறந்த ஆவண குறும்படம். இந்த படத்துக்கான ஆஸ்கார் விருது எந்த படம் வாங்கிச்சுன்னா தி லாஸ்ட் ரிஃபேர் ஷாஃப். என்ன படம்? தி லாஸ்ட் ரிஃபேர் ஷாஃப் இந்த படம் தான் வாங்கிச்சு. சிறந்த ஆவண குறும்படத்துக்கான அவார்டு வந்து இந்த படம் தான் வாங்கிச்சு. அடுத்து சிறந்த அனிமேஷன் படம் எதுனா தி பாய் அண்ட் தி எரான் இந்த படம் தான் வாங்கிச்சு. அடுத்து லாஸ்ட் 2 அவார்டு. சிறந்த அனிமேஷன் குறும்படம் எந்த படம் வாங்கிச்சுன்னா வார் இஸ் ஓவர் இன்ஸ்பைர்டு பை தி மியூசிக் ஆஃப் ஜான் ஹியூகோ என்ற படம் தான் சிறந்த அனிமேஷன் குறும்படம் என்று ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சிறந்த லவ் மற்றும் ஆக்ஷன் குறும்படம் எதுனா தி ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்றி சுகர் இந்த படம் தான் சிறந்த லவ் மற்றும் ஆக்ஷன் குறும்படம். இப்போ வந்து 2024 கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு முக்கியமான டாபிக் வந்து அவார்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாம். லைக்கு ஷேரு பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்.
எனக்கு இது மட்டும் போதிக்கும். அடுத்த டாப்பிக்கில் நான் இன்னும் 2 நாளில் நான் எல்லா டாபிக் கவர் பண்ணி நான் வீடியோ கொடுத்துட்றேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? தேங்க்யூ.